ஃபைனலி நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல ரயில்வே ஜங்ஷன்ல டனல் மோடே கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதையும் நம்மளுக்கு ஃபைனலா ஒரு மோட் ஸ்லாட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ல இப்படி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை இந்த மாதிரி தரமா சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைலா தான் மக்களை கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ல பஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல்ல நம்ம உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுறது ஸோ அது இதுன்னு எக்கச்சக்கமானது நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு இந்த ஒரே வீடியோல தெளிவா சிம்பிளா சொல்ல போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லன். ஒய்யூஜி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அள்ளியும் போட்டுச்சுங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துலாமா? சரி கொடுத்துலாமா அப்படிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸாக பார்க்கலாம். ஒய்யூஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ரயில்வே ஜங்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி இருக்கிற ரயில்வே ஜங்ஷனை இந்த மாதிரி டனல் மோடு வச்சு நம்மளுக்கு சேஞ்ச் பண்றது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தந்துடுறேன். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. ரயில்வே டனல், அதாவது ரயில்வே ஜங்ஷன் டனல் மோட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு குரோம்குள்ள தான் ப்ரோ கூட்டு போகுது, என்னால் காப்பியே பண்ணல ப்ரோ, குரோம்குள்ள பற்றி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ அதை அப்படிங்கிறீங்க. டவுன்லோட் பண்ணாலும் குரோமில் வந்து சைடில் 3 டாட் மேலே இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் அதில் கூட காப்பி கேட்கும். ஸோ அதாவது வந்து ஷேர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் காட்டும். அதுக்கு கீழே வந்து காப்பி லிங்க் அப்படிங்கிட்டு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாங் ப்ரெஸ், அதாவது என்ன சொல்கிறது, அழுத்தி பிடிச்சாலே உங்களுக்கு லிங்க் காப்பி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் காப்பி ஆனது உங்களுக்கு தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு யாராவது ஒரு சேட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், பேஸ்ட் கடிச்சு அந்த பேஸ்ட்டை கொடுத்து பாருங்கள், அந்த லிங்க் நம்மளுக்கு காப்பி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேமில் கூட ஒர்க் பண்ணிக்குவாங்க. அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனை நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், வீடியோ வந்தவொடனே செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா வீடியோவை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் இருந்து உள்ள வந்து வீடியோ சேனலுக்குள்ள வந்து வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் மக்களே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிடுறேன், என்னன்னா அந்த லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ரயில்வே டனல் மோடு லிங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதை நீங்க காப்பி பண்ணி வந்துட்டு நீங்க கேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பிளேக்கு கீழே செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை டச் பண்ணி மோட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுல நம்பர் 5 நம்ம செட் பண்ணணும். ஸோ நம்ம இத்தனை நாள் வந்து 4, 2, 6, 8 இது மாதிரி தான் செட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்பர் 5 தான் நான் சொல்ல போறேன். ஸோ நம்பர் 5 செட் பண்ணிட்டு கீழே பேக் கொடுத்து மறுபடியும் பிளே கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால்ல சர்ச் ஆப்ஷனை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர்ஜிஎஸ் ஃபைல் மோட் இருக்கு பாத்தீங்களா? அதை டச் பண்ணி அதுல லிங்கை பேஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் லோடாடு அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபைல் லோடாடு அந்த மெசேஜ் வரும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து அந்த மெசேஜ் மறைஞ்சு ஒரு 5 செகண்ட் கேம்லேயே வெயிட் பண்ணுங்க, வெளியே வராதிங்க, அப்படியே அங்கிட்டு ஓடிட்டே இருங்க. ஸோ அது மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பேக் கொடுங்க. அதாவது வந்து கேமை விட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே சேலஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை டச் பண்ணி ஃபன் ட்ராக் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஆப்ஷனு, அதை டச் பண்ணி உள்ள போங்க. ஸோ உள்ள போனீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ரயில்வே ஜங்ஷனுக்கே கூட்டு போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ரயில்வே ஜங்ஷன் இப்படி அழகா சேஞ்ச் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த ரயில்வே ஜங்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் போலீஸ் ஸ்டேஷனுக்கான ஃபைல் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் நம்பர் ஸ்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் ஸ்லாட்டில் தான் இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் கொடுப்பாங்க. நான் நாளைக்கு வீடியோ ரெடி பண்ணி போகிறேன் மக்களே. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சர்ச் ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர்ஜிஎஸ் ஃபைல் மோடு, செகண்ட் ஆப்ஷன் சாட் மோட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது லேம்பகோனி காரும் அதாவது கேஜிஎஃப் பைக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எதில் பேஸ்ட் பண்ணணும்னா சாட் மோட்ஸ் 2வது ஆப்ஷனில் தான் அதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ மித்த எல்லா மோட்ஸுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் ஃபைல் மோடில் தான், அதாவது ஏர்போர்ட்டில் இருக்கிற ஹெலிபேடோட லிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவோட பிரிட்ஜ் லிங்க், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் லிங்க், அதுக்கப்புறம் நியூ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ரயில்வே ஜங்ஷன், அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு சொன்ன இந்த ரயில்வே டனல் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஷோரூம், எல்லா லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் ஃபைல் மோடில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் ஆகும். ஸோ மற்ற இந்த பைக்குக்கும் காருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாட் மோட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ப்ரோ நீங்கள். ஸோ நிறைய பேர் ஒர்க் ஆகாதவங்க என்ன சொல்றீங்க, ஃபேக் ஒய்எஃப்ஜி சேனலே ஃபேக்
இருக்கு அப்படி இப்படின்னு நீங்க ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை நம்பலனா கூட ரோஹித் கேம் ஸ்டுடியோ வந்து அஃபிஷியலாக யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாங்குவேஜும் புரியாது, நான் இவ்வளோ கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தந்த மாதிரி சொல்லியே உங்களுக்கு புரியலங்கிறீங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட்டாங்க, பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோங்க தொடர்ந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்த எதிர்கால உறவுகளுக்கு கொடான கோடி நன்றி. சொன்ன தொடர்ந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்தலாம்பா சொல்லி கொடுத்தோமா அப்படிங்களா? ஸோ பாயோ விஜி, நாளைக்கு ஒரு வேலை சந்திக்கலாம்.